வணக்கம் ஜெகன். ஆப்கானிஸ்தான் மீண்டும் பாகிஸ்தான் மீது ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இது ஆன் அண்ட் ஆஃப் இந்த போர் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 22, 23 வாக்கில் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் கையில் போன பிறகு எங்களுடைய சகோதரர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் தாலிபான்களை பற்றி ஒரு இங்கிலீஷில் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தார். புரோக்கன் த ஷாக்கிள்ஸ் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லிட்டு அடிமைத்தனத்தின் சங்கிலியை உடைத்தெறிந்த போராளிகள் அப்படின்னு பாராட்டினாங்க. அதன் பிறகு அன்னைக்கு ஐஎஸ்ஐ சீஃபாக இருந்த நதீம் எல்லாம் போய் அங்கே ஒரு டீ குடிச்சிட்டு ஆல் இஸ் வெல்லுன்னு சொன்னது. அதுக்கப்புறம் இந்தியா மீது ஒரு கடுமையான ஒரு யுத்தத்தை ஆப்கானிஸ்தான் செய்வாங்க, அத்தனை தாலிபான் ஃபைட்டர்களும் காஷ்மீரில் வந்து சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பல கனவுகளை வச்சுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இந்த 2 நாடுகள் எவ்வளோ கடுமையான எதிரிகளாக மாறினாங்கன்னு பார்த்தோம். இப்போ ஆப்கானிஸ்தானுடைய தாக்குதல் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானுடைய விமானப்படை ஒரு சீரியஸ் ஆஃப் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்குள்ள. ஆனால் அவங்க குறி வச்சது, அவங்க கொடுக்கக்கூடிய காரணம் என்னென்னா ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை வேட்டையாடுறதுக்காக இந்த தாக்குதலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி 19ஆம் தேதியும் இதை பண்ணியிருக்கிறாங்க, 20ஆம் தேதியும் இதை பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கவுண்டர் டெரர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி இந்தியா எப்படி பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளை தண்டிக்கிறதுக்கு வீழ்த்துறதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூரை பண்ணணுமோ, அப்போது நம்ம வந்து ஒரு முக்கியமான காரணத்தை கொடுத்துடணும், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நோக்கி நாங்கள் பயங்கரவாதிகளை தாக்கணும்னு சொல்லி அதே காரணத்தை இப்போ அவங்களுடைய கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அண்டை நாடான ஆப்கானிஸ்தானும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ சப்போர்ட்டோட தாலிபான்கள் மீதும் ஆப்கானிஸ்தான் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்துறதுக்கான காரணம் இருக்குது, நடத்தியிருக்காங்க. அதற்கு பதிலடியாக தான் இந்த தாக்குதல் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆப்கானிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோஸ்டைல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சில உளவுத்துறைகளும் இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறதும், இதை வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டார்கெட் பண்ணியிருக்கோம், அந்த டார்கெட் பண்ணதே நாங்கள் கண்டிப்பாக கரெக்டான முறையில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது ஒரு தற்காப்பு, இந்தியாவுடைய டோன். இப்போ அவங்க பாகிஸ்தான் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா தான் இதை எழுதி கொடுத்துருக்கு, இந்தியா சொல்லி தான் ஆப்கானிஸ்தான் பண்ணுது அப்படின்றாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் நாங்கள் எல்லை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றத ஒரு புது ஒரு வெளியுறவு கொள்கையாக ஸ்ட்ராட்டஜியாக ஆப்கானிஸ்தான் கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த மெசேஜ் அப்படின்றது அவங்களுடைய இராணுவமும் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய அரசியல் தலைமையும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல முதல் முறையாக ரெண்டாவது முறையாக இந்த வருடத்தில் முதல் முறையாக கரண்ட வருடத்தையும் சேர்த்த 2வது முறையாக ஏர்ஃபோர்ஸ் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற போது ஆப்கானிஸ்தான்கிட்ட விமானங்கள் எங்கே வருது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஆப்கானிஸ்தான்கிட்ட விமானம் இல்லாட்டியும் அவங்கக்கிட்ட ட்ரோன்ஸ் இருக்குது. இப்போது பாகிஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு அலிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வேறு சில நட்பு நாடுகளோட உதவியோடு இந்த ட்ரோன்களை ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதும், இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானுக்கு ஈரான் இந்த ட்ரோன்களை கொடுத்து உதவி இருக்கு அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இது எந்த லெவலுக்கு போயிருக்குன்னா ஒரு மிக பிரபலமான அதே மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்தியாவுடைய அந்த சேட்டலைட் புகைப்படங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் எடுத்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கைபர் பக்துன்கோ, அதாவது ஆப்கானிஸ்தான் எல்லைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் விமானத்தலங்களில் இந்த விமானங்கள் ஓப்பனாக பார்க் ஆகியிருக்கிற இடத்துல பக்கத்தில் இவங்க சைடு வால்ஸ், அதாவது செவுறு கட்டியிருக்காங்க, ஒரு 10-15 அடி செவுறு கட்டியிருக்காங்க. அந்த சேட்டலைட் இமேஜரிஸை அவர் வெளியிட்டிருந்தார், டேனியல் அப்படின்றவர். அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ட்ரோன்கள் ஒரு கிட்டத்தட்ட 50% அதிகமாக எந்த தடையுமின்றி பாகிஸ்தானோடைய பேஸஸை தாக்க முடியக்கூடிய வல்லமை இருக்குது. நல்லா கவனிங்க, ஆப்கானிஸ்தான்கிட்ட விமானப்படை கிடையாது, இந்தியா மாதிரியான ஒரு சேட்டலைட் தொழில்நுட்பம் கிடையாது, பெரிய அளவுக்கு அவங்ககிட்ட ரேடார்ஸ் கிடையாது, டார்கெட் அக்கர் பண்ணுறது இது போன்ற இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஏர்லி வார்னிங் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. ஆனாலும் பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் எது ப்ரைமரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HQ-9, அதாவது நம்மளுடைய சீனாவுடைய லேட்டஸ்ட் வெப்பன்ஸு. அதை ஆப்கானிஸ்தான் முறியடிக்கிறாங்க அப்படின்ற போது பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸோடைய நிலைமை என்ன அப்படின்றத நம்ம வந்து இங்கே ஒத்து கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போது அவங்க எங்கே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்குவா. இங்கே தான் ஐஎஸ்ஐஎஸ்கே அப்படின்ற ஐஎஸ்ஐஎஸ் கோரசான் அப்படின்ற அமைப்பு, இது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ ஆதரவோடு செயல்பட்டு வருது, இவங்க ஆக்டிவாக செயல்படுறாங்கன்ட்டு இதே அமைப்பை வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் சுதந்திர போராட்ட வீரர்களையும் இவங்க வந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டாக
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலிஸ்தான் மற்றும் கில்லா அப்துல்லா இந்த 2 மாவட்டங்களில் குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க. ஷக்காரப் அப்புறம் ஜங்கல் கர்டி ஏரியா அப்படின்ற 2 ஏரியா, சகை அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டம், மொத்தம் 3 மாவட்டங்களை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக். இது அவங்களுடைய மிலிட்ரி பேசஸில் ஒரு ஜென்ரல் அப்ரோச்சில் ஒரு ட்ரோன் அனுப்பிச்சு ஒரு தாக்குதல் நடத்தணும்னு காமிக்கிறதுக்காக கிடையாது. துல்லியமாக அவங்க டார்கெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு உள்ள ஆப்கானிஸ்தானுடைய இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ பாகிஸ்தான் தரப்பு கொஞ்சம் சோஷியல் மீடியா அவங்களுடைய சோகால்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உளவு தகவல்கள் எல்லாமே இந்தியா தான் தருது. அதாவது இவங்க ரா அப்படிம்பாங்க, ரா அமைப்பு தான் தருது. இந்த தாக்குதலை இந்தியாவின் உத்தரவின் பேரில் ஆப்கானிஸ்தான் செய்கிறாங்க, துரோகிகள் அப்படின்றது, பட்டான்கள் துரோகிகள் அப்படின்றத இவங்க வந்து அவங்க சேனலில் கத்திக்கிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இவங்க குறி வச்சது சில முக்கியமான ஹைட் அவுட்ஸை. எவ்வளோ பேர் இறந்தாங்க, யார் இறந்தாங்க, அது இந்தியாவுக்கு எதிராக யாராக இருக்காங்களா, இந்த செய்திகளை இன்னும் வெளியிடல. பட் கண்டிப்பாக இதுவும் கொஞ்சம் நாளில் வெளியில் வரும். இப்போ இது ஒரு இன்டெலிஜென்ஸ் லெட் ஆப்ரேஷன். துல்லியமாக எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய பயங்கரவாதிகள் இருக்கிறாங்கன்றத குறி வச்சு நாங்கள் தாக்கியிருக்கிறோம் அப்படின்றது அவங்களுடைய சைடு. இப்போது இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிபன்கள் அவங்க எங்கே தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி அந்த துல்லியமான அந்த லொக்கேஷனை கொடுத்துருக்காங்க. இது எப்போ வருது அப்படிங்கிறதெல்லாம் கவனிங்க. 2 முக்கியமான சர்வதேச நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் இஸ்ரேல் இருக்கிறதுனால பகலில் நம்ம இந்த டைமில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. இந்த வீடியோ இல்லாட்டி நேற்று உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். பட் ஆப்கானிஸ்தானோடைய இந்த துல்லிய தாக்குதல் டைமிங் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FATF அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், இதுதான் சர்வதேச ஒரு கண்காணிப்பு அமைப்பு. எந்தெந்த நாடுகள் பயங்கரவாதிகளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பண உதவி செய்கிறாங்களோ, இல்லை அது மாதிரியான பேங்கிங் சிஸ்டம் அவங்களுக்கு வந்து அவைலபிளாக கொண்டு வராங்களோ, அவங்களுக்கு எதிரான ஒரு கடுமையான சாங்ஷன்ஸை தடைகளை கொண்டு வர்றது. 2018 பாகிஸ்தானை இந்த தடைக்கு உள்ள கிரே லிஸ்டில் கொண்டு வந்த பிறகு தான் பாகிஸ்தான் பொருளாதாரம் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை சந்திச்சது. ஒரு 3 வருடத்துக்கு பிறகு அவங்க திரும்ப ஒயிட் லிஸ்ட்டில் மாறினாங்க. இந்த மாதிரியான பயங்கரவாத அமைப்புகளுக்கு நாங்கள் ஃபண்டிங் கொடுக்க மாட்டோம், எங்களுடைய பேங்கிங் சிஸ்டமை நாங்கள் வந்து சரி பண்ணுறோம் அப்படின்னு சில உத்தரவாதங்கள் கொடுத்துருந்தாங்க. இந்த FATF உடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக, துணைத் தலைவராக இப்போ ஒரு இந்தியர் அமர்ந்திருக்கார். இப்போ இங்கே இந்த சமயத்தில் தான் ஆப்கானிஸ்தான் தாக்குதல் நடத்தினது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல தாக்குதல் நடத்தினாங்க, அங்கே எந்த பயங்கரவாத அமைப்பு இருக்குது, அது எந்த நாட்டோட உளவுத்துறையோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் தூக்கி பொதுவெளியில் வைக்கிறாங்க. ஸோ பொதுவெளியில் வர தகவலே இவ்வளோ இருந்தது அப்படின்னா இந்தியா கிட்ட அவங்க எவ்வளோ ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியும். வெகு விரைவில் பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்டில் போகும் அப்படின்றத நம்ம உறுதியாக நம்பலாம். இப்போது இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உள்ள சில முக்கியமான விஷயம். இப்போ சமீபத்தில் ஒரு 5 டன் எடையுள்ள எசென்ஷியல் மெடிசின்ஸ், அங்கே தேவைப்படக்கூடிய மருந்துகளை இந்தியா அனுப்பிச்சி வச்சுது. இந்தியாவுடைய மருந்துகள் அங்கே போய் சேரக்கூடிய அதே சமயத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய விமானப்படை இவங்க மேலே ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தி, அதுவும் காபூலில் இருந்த ஒரு மனநல மருத்துவம், அந்த குடிநோயாளிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக இருந்த மருத்துவம், 170 பேர் அப்பாவி பொதுமக்கள் நோயாளிகள் துடிதுடிக்க கொல்லப்பட்டாங்க. இப்போ இங்கே தான் இந்தியாவுடைய குட்வில் அப்படின்றது வருது. ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு உலகத்தினுடைய பல நாடுகள், இன்னைக்கு நான் இஸ்ரேலில் குறிப்பாக ஜெருசலேம் போயிருந்த போது நிறைய பேர் எங்ககிட்ட வந்து பேசினாங்க, நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமாம் அப்படின்ற போது ரொம்ப நன்றி அப்படின்ற அந்த நிகழ்ச்சியும் அந்த ஒரு அரவணைப்பும் நிச்சயமாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குட்வில் இருக்கக்கூடிய நாடு, இந்தியர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். இதை விட அதிகமான ஒரு மதிப்பு இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். அவங்க தூதரகத்திலையும் நம்ம கேட்டிருக்கோம், வெகு விரைவில் அதற்கான அனுமதி அவங்க கொடுப்பாங்க, அவங்களே ஹோஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே போகிறது, அங்கே பெண்கள் உரிமை இதிலெல்லாம் நமக்கு 100 வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த மக்கள் இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி நேரடியாக களத்தில் போய் பார்த்து அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். கடவுளோட அருளால் அது சீக்கிரம் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் தாக்குதல் நடத்தினதை பாகிஸ்தான் மறுக்கிறாங்க. எங்கே, எதுக்கு, யாரை குறி வச்சோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் வந்து இதில் மறுக்கிறாங்க. இது வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம், நிராகரிக்கிறோம், இது ஒரு ருடிமெண்ட்ரி ட்ரோன், ஏதோ ஒரு பொம்மை ட்ரோனை சைனாலேருந்து வாங்கி அனுப்பிச்சாங்க,
அது ஏதோ ப்ரீஃபாக எங்கள் ஏரியாவில் அப்படி உள்ளே வந்துட்டு போச்சு, வேறு எதுவும் நடக்கலை, தாக்குதல்லாம் நடத்தலை அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரைக் பேக்கேஜு, அதோட வீடியோஸ், இது எல்லாமே பொதுத்தளத்தில் அவங்க போட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே வழக்கம் போல் அது வந்து இல்லை, பொய் இல்லை, பொய் இல்லை. நாங்கள் இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் எக்ஸ்தலத்தில் பதிவிடுற வீடியோவை உங்களுக்கு அதில் எக்ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஏஐயான கிராக்கே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தாலுமே இவங்க அடக்கி ஏன் வாசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்க பதிலுக்கு ஆப்கானிஸ்தானை தாக்கணும். நிச்சயமாக ஆப்கானிஸ்தானை விட ஒரு வலிமையான இராணுவம் தான் பாகிஸ்தான், டவுட்டே கிடையாது. பெரிய விமானப்படை இருக்குது, தாக்குதல் நடத்துவாங்க. ஆனால் அது அதோட முடிய போகிறது கிடையாது. இங்கே உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த சீனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒரு ரேடார் கூட இல்லாத ஒரு நாடு பாகிஸ்தான் பிரீச் பண்ணி தாக்குதல் நடத்த முடியுது அப்படின்னா, சர்வதேச சந்தையில் அதை வாங்குறதுக்கு இப்போ முற்படக்கூடிய நாடுகள் என்ன யோசிப்பாங்கன்றதை மட்டும் நீங்கள் கணக்கில் கொண்டீங்கன்னா அதில் உள்ள இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் புரியும். ஸோ கிளியர் கட்டாக பாகிஸ்தான் வந்து இப்போ இவங்க பண்ணுறது, இப்போ அந்த அமெரிக்காவுடைய டீல் சைன் ஆகுது ஈரான் கிட்ட, அதில் வந்து இவங்க ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. உலக அமைதிக்கு சடனாக அப்படியே பூமியிலேருந்து வானத்திலேருந்து தேவதை அனுப்பிச்ச ஒரு வெள்ளை புறாவாக இவங்களுக்கு இருக்கவங்களுக்கு இந்த சமயத்தில் போய் நம்ம தாக்குதல் நடத்தினாங்கன்னு ஒத்துக்கிட்டோம்னா பதிலுக்கு இவங்க தாக்குதல் நடத்த வேண்டியது இருக்கும். அது இப்போ இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு ரொம்ப கன்ஃபியூசிங்காக, ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய மேற்கு ஆசியாவில் இன்னொரு பங்கத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது, ஒருவேளை அவங்க இப்போ எது பண்ணாங்க அப்படின்னா சைனாட்டிருந்து வாங்கி கட்டிக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது ஏற்படும். நல்லா கவனிங்க, அமெரிக்கா இப்போ சைனாவை பாகிஸ்தானை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஆப்கானிஸ்தானுக்கு தாலிபான்களுக்கு எதிராக ஒரு கருத்தை கூட அவங்க சொல்லலை அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நமக்கு 17ஆம் தேதி அவங்க பாகிஸ்தான் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, 17ஆம் தேதி இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மெடிசன் அனுப்பிச்சி வைக்குது. ஒரு விமானம் போய் இறங்குது, அதில் வந்து இவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது. 19ஆம் தேதி இவங்க நம்ம மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ 17ஆம் தேதி வந்தது வந்து மெடிசன்ஸ் கிடையாது, ஆயுதங்கள் தான், ட்ரோன்கள் தான் அங்கே வந்திருக்குது. சேட்டலைட் புகைப்படத்தை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா தான் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்துருக்குது. இந்தியா சொல்லி தான் தாலிபான்கள் கூலிப்படையாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவுக்கு, வாய் கூசக்கூடிய அளவுக்கு கடுமையான வார்த்தைகளில் இவங்களுடைய ஆட்கள் சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. இல்லை பதிவிடுறது ஒரு நாடுன்னு நீங்கள் எதிரி நாட்டை சொல்லி பதிவிட்டால் கூட பரவாயில்ல, பட்டான்கள் அப்படின்னு சொல்லி அந்த பட்டாணி இஸ்லாமியர்களோட இனத்தை வந்து இவங்க குறிக்கிறாங்க. இதே பட்டாணிகள், பஸ்தூனிகள் இந்த பக்கமும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி பஸ்தூனிகள் அங்கே இருக்கிறாங்க. இது எந்த விதமான அதாவது ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய அடிப்படை அறிவு, முட்டில அறிவு இருந்தால் கூட அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் இவங்க நாட்டுக்கு இதுதான் அப்படின்றது கிளியர் கட்டாக பார்க்க முடியுது. இப்போ இது எங்கே நடக்குது, இதோட இன்னொரு டைமிங்கை நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க சமீபத்தில் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து? சைனா கிட்ட இருந்து. அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் முதல் முறையாக, இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாங்க, அது பேக் ஃபயர் ஆச்சு 1970களில். கிட்டத்தட்ட ஒரு 55-6 வருடம் கழித்து இப்போ நீர்மூழ்கி கப்பல்கள் பே ஆஃப் பெங்காலில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஷாலோ வாட்டர் அந்த பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருக்காது, அதை வந்து வெளியில் விட்டு ஃபோட்டோ போடுறாங்க. ஃபோட்டோ போட்டு ஒரு 5வது நாள் வந்து இப்போது தாலிபான்கள் ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தானுக்குள்ளே நடத்தியிருக்காங்க. பலுச்சிஸ்தான்லேயும் கைபர் பக்துன்காலையும் ஏற்கனவே அங்கே ஒரு 2 இன்சர்ஜென்சி மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நல்லா கவனிங்க, பலூச்சி பொதுமக்களையோ இல்லை கைபர் பக்துன்கோவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இன மக்களான பஸ்தூனிகளையும் அவங்க கை வைக்கல. குறிப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் முகாம்கள் இங்கே தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த உளவு தகவலை இந்தியா தான் கொடுத்துச்சு. இந்தியா தான் அவசரமாக ட்ரோன் அனுப்பிச்சி வச்சது மெடிசன்ஸ்ன்ற பேரில். 2 நாள் கழித்து ஆப்கானியர்கள் எங்களை தாக்குறாங்க அப்படின்றதான் இவங்களுடைய பாயிண்ட்டு. இதை எங்களுக்கு வந்து எதுவுமே காயமே படலை, நாங்கள் ஆல் வெல் சூப்பராக இருக்கோம், பாருங்கள் வாய் உள்ளே ஃபுல்லாக ரத்தமாகி வெளியிலேயே பார்த்தீங்கன்னா இது பண்ணாமல் இல்லை நான் வந்து வெத்தலைப்பாக்கு போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை, ஒரு பெர்செப்ஷனை பாகிஸ்தான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்னு சொல்லுவாங்க. எந்த ஆப்கானிஸ்தானை வச்சு இவங்க காஷ்மீரை பிரிக்கணும்னு நினச்சாங்களோ அதே ஆப்கானியர்கள் இன்னைக்கு இவங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்தியா ட்ரோன் அனுப்பிச்சுதான் மருந்து அனுப்பிச்சுதான்னு சொல்லி இவங்களுடைய உளவுத்துறை வச்சு கண்டுபிடிக்கிட்டோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.